தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை, பனிச்சம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் வேன் மூலம் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். குளித்தலையில் தேமுதிக வேட்பாளர் ஜமுனாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக, தமாக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதை கடந்த விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு மாதம் 2500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். பஸ் வசதி, ரோடு வசதி, குடிக்கிறதுக்கு தண்ணீர், விவசாயத்துக்கு தண்ணீர், படிக்காத மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி. அது மட்டும் கிடையாது, முதியோர் பென்ஷன் அனைவருக்கும் கிடைக்க செய்வோம். யாருக்கெல்லாம் 60 வயது முடிந்த விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு, அதே போல நெசவாளர்களுக்கு அனைவருக்கும் 60 வயது கடந்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் நமது அரசாங்கம் ஓய்வூதியமாக அத்தனை நபர்களுக்கும் வழங்கும் என்கின்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் எல்லோருக்குமே நான் சொல்றேன்.